2G லைசன்ஸ் ஒதுக்கீட்டில் தன்னை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மிரட்டியதாக ட்ராய் முன்னாள் தலைவர் கூறினார். ட்ராய் எனப்படும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக 2003ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டு வரையில் இருந்தவர் பிரதீப் பைஜால். தொலைத்தொடர்பு மற்றும் அகண்ட அலைவரிசை சேவையை ஒருங்கிணைத்து அலைக்கற்றை லைசன்ஸ்களை வழங்க 2003ஆம் ஆண்டில் அப்போது ஆட்சியில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ட்ராய்க்கு உத்தரவிட்டதாகவும் அதற்கு நேர்மாறான முடிவை 2005ஆம் ஆண்டில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் எடுத்ததாகவும் பைஜால் கூறினார். தயாநிதி மாறனின் உத்தரவுகளை பின்பற்றி நடக்கும்படியும் அவ்வாறு செய்யாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மன்மோகன் தன்னை எச்சரித்ததாகவும் தான் எழுதிய புத்தகத்தில் பைஜால் கூறியுள்ளார். தயாநிதியின் உத்தரவுகளை பின்பற்றாததற்காக தான் ஓய்வு பெற்ற பின் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் பழிவாங்கப்பட்டதாகவும் அதன் காரணமாகவே 2G ஊழலில் தானும் விசாரிக்கப்பட்டதாகவும் பைஜால் கூறியுள்ளார். ட்ராய் அமைப்பின் முன்னாள் தலைவர் பைஜாலின் பகீர் புகார் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவை அளிப்பதாக அமைந்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து 9 அதிகாரிகளுக்கு புதிய பொறுப்புகளை முதல்வர் கேஜ்ரிவால் அளித்துள்ளார். டெல்லியில் போலீஸ், நிலம், பொது ஒழுங்கு அதிகாரிகள் நியமனம் போன்றவை கவர்னர் நஜீப் ஜங்கின் அதிகார வரம்புக்குள் வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த வெள்ளியன்று அறிக்கை வெளியிட்டது. இந்நிலையில் டெல்லியில் பணியாற்றும் போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது வழக்கு தொடுக்கவும் கைது செய்யவும் டெல்லி அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிகாரம் இருப்பதாக கூறிய உயர்நீதிமன்றம் மத்திய அரசின் அறிவிக்கை சந்தேகத்துக்கிடமானதாக இருப்பதாக கூறியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு கேஜ்ரிவாலின் நிலைப்பாட்டுக்கு வலு சேர்த்துள்ள நிலையில் 9 மூத்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்த முதல்வர் கேஜ்ரிவால் அவர்களுக்கு புதிய பொறுப்புகளை அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தண்ணீர் மற்றும் மின்சார சப்ளையை மேம்படுத்துவது தொடர்பாக புதுமையான திட்டங்களை பரிந்துரைத்தமைக்கு பரிசாக அந்த அதிகாரிகளுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. நடிகர் சல்மான்கான் துபாய் செல்ல மும்பை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 2002ஆம் ஆண்டில் காரை ஓட்டிச் சென்ற விபத்தை ஏற்படுத்தியதில் ஒருவர் பலியான வழக்கில் நடிகர் சல்மான்கானுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையை மும்பை செஷன்ஸ் நீதிமன்றம் வழங்கியது. அந்த தண்டனையை நிறுத்தி வைத்த மும்பை உயர்நீதிமன்றம் சல்மானுக்கு ஜாமீனும் வழங்கியது. இந்நிலையில் மே 29ஆம் தேதி துபாய்க்கு செல்ல தன்னை அனுமதிக்க வேண்டும் என்று மும்பை உயர்நீதிமன்றத்தில் சல்மான்கான் மனு செய்தார். அவரது மனுவை செவ்வாயன்று விசாரித்த நீதிமன்றம் சல்மான்கானை துபாய் செல்ல அனுமதி வழங்கியது. இந்தி திரைப்பட விருது வழங்கும் விழாவில் பங்கேற்கவே துபாய் செல்ல சல்மான் அனுமதி கோரியிருந்தார். ஆவின் பால் கொள்முதல் செய்வதற்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடுமுறை அளித்து வருவது விவசாயிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்ட சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளிடமிருந்து பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து பால் கொள்முதல் செய்யும் பணிக்கு ஒரு நாள் அதிகாரிகள் விடுப்பு அளித்துள்ளது விவசாயிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பால் கொள்முதலுக்கு விடுமுறை அளித்துள்ளதால் ஆவினை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதிய ராணுவ அமைச்சக செயலாளராக மோகன்குமார் பதவியேற்றார். ராணுவ அமைச்சக செயலாளராக இருந்த RK மாத்தூர் திங்களன்று பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து மோகன்குமார் ராணுவத்துறையின் புதிய செயலாளராக பதவியேற்றுக் கொண்டார். 1979ஆம் ஆண்டில் ஒடிசாவில் இருந்து IAS அதிகாரியாக தேர்வான மோகன்குமார் இதற்கு முன் நீர்வளம், உருக்கு, கிராமப்புற மேம்பாடு, மீன்வளம், ஏற்றுமதி வளர்ச்சி, VAT நிர்வாகம் உள்ளிட்ட பல அமைச்சகங்களில் பணியாற்றியுள்ளார். தனது 60வது பிறந்த நாளில் ராணுவ அமைச்சகத்தின் புதிய செயலாளராக பொறுப்பேற்ற மோகன்குமார் 2 ஆண்டுகளுக்கு இப்பதவியை வகிப்பார். காஷ்மீரில் ஒரே நாளில் பயங்கரவாதிகள் நடத்திய 2 தாக்குதல்களில் ராணுவ வீரர், BSNL ஊழியர் உட்பட 3 பலியாகினர். காஷ்மீர் மாநிலம் சோப்போர் டவுனில் BSNL அங்கீகாரம் பெற்ற ஏஜென்சி இயங்கி வருகிறது. ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள மார்க்கெட் பகுதியில் இயங்கி வந்த BSNL ஷோரூம் மீது திங்களன்று காலை பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டதில் ஷோரூம் உரிமையாளர், ஊழியர் உட்பட 3 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் பரிதாபமாக இறந்தார். எஞ்சிய 2 சோப்போர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிய பயங்கரவாதிகளை போலீஸ் படையினர் தேடி வருகின்றனர். திங்களன்று குல்கம் மாவட்டத்தில் கஞ்சிகுல்லா எல்லைப் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் தரம்ராம் என்ற ராணுவ வீரர் இறந்தார். அருகிலுள்ள பழத்தோட்டத்தில் பதுங்கியிருந்த ஒரு பயங்கரவாதியை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். மகாராஷ்டிராவில் டெம்போவும் பஸ்ஸும் மோதிக்கொண்டதில் 11 பேர் பலியானார்கள். மகாராஷ்டிரா மாநிலம் பல்கார் மாவட்டத்தில் உள்ள மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாலை 3:30 மணிக்கு சொகுசு பஸ் சென்று கொண்டிருந்தது. மும்பையிலிருந்து சூரத்துக்கு சென்று கொண்டிருந்த அந்த பஸ் தல்சாரி கிராமத்தில் சென்றபோது டெம்போ வேனுடன் நேருக்கு நேர் மோதியது. இதில் 11 பேர் பரிதாபமாக இறந்தனர். மேலும் 15 பேர் பலத்த காயமுற்றனர். பலியானவர்களில் 5 வயது சிறுமியும் அடக்கம். டெம்போ டிரைவர் ஒரு கணம் தூங்கியதுதான் விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 578ஆக உயர்ந்துள்ளது. மேற்கு திசையில் இருந்து கடும் உஷ்ணக்காற்று வீசுவதால் இந்தியாவின் வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய மாநிலங்களில் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்து காணப்படுகிறது. டெல்லி, பாட்னா, அலகாபாத், ஜாம்ஷெட்பூர், ஜெய்ப்பூர், கொல்கத்தா, புவனேஸ்வர், ஹைதராபாத் என நாட்டின் பல நகரங்களில் 115 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெயில் கொளுத்துகிறது. குறிப்பாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த ஒரு வாரமாக வெயில் சுட்டெரிக்கிறது. 118 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையில் வெயில் கொளுத்துவதால்
வருவதால் உஷ்ணத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் இறப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இரு மாநிலங்களிலும் 578 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 நாட்களுக்கு டெல்லி, தமிழகம், புதுச்சேரி உட்பட பல மாநிலங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பான வழக்கின் இறுதி வாதம் வரும் ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2G அலைக்கற்றை முறைகேடாக ஒதுக்கீடு செய்ததில் அரசுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறி அப்போதைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, திமுக MP கனிமொழி உட்பட 17 பேர் மீது CBI வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கின் இறுதி வாதம் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சைனி முன்னிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கியது. இந்நிலையில் கோடை விடுமுறைக்கு பிறகு இறுதி வாதம் துவங்கலாம் என குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்கு 2G அலைக்கற்றை வழக்கின் இறுதி வாதத்தை நீதிபதி ஒத்திவைத்தார். வேளாண் அதிகாரி தற்கொலை வழக்கில் கைதாகியுள்ள முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 3வது முறையாக உயர்நீதிமன்ற மதுரை கிழக்கில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இவர்கள் இருவரும் ஜாமீன் கோரி 2 முறை மனு தாக்கல் செய்தும் அவர்களுடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்நிலையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 3வது முறையாக உயர்நீதிமன்ற மதுரை கிழக்கில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் செவ்வாயன்று கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்கிறார். புதனன்று திருச்சூர் மாவட்டத்தில் மீனவர்களுடன் ராகுல் உரையாற்ற உள்ள நிலையில் எர்ணாகுளம் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களையும் அவர் சந்திக்கிறார். கேரள சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ராகுலின் இந்த சுற்றுப்பயணம் காங்கிரஸ் கட்சியினரிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள சுற்றுப்பயணத்தை முடிக்கும் ராகுல் ஜூன் 2ஆம் தேதி முதல் மத்திய பிரதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். காஞ்சிபுரம் அருகே நண்பர்களுடன் கல்குட்டையில் குளிக்கச் சென்ற மாணவன் தண்ணீரில் மூழ்கி பலியானார். சோழிங்கநல்லூர் அடுத்த ஒட்டியம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த டேவிட்டின் மகன் பிரின்ஸ் தனது நண்பர்களுடன் அருகில் உள்ள கல்குவாரி குட்டைக்கு குளிக்கச் சென்றனர். அப்போது பிரின்ஸ் எதிர்பாராத விதமாக கால் வழுக்கி குளித்துக் கொண்டிருந்த நண்பர் கௌதம் மீது விழுந்தான். பாறைகள் நிறைந்த பகுதியால் இருவருக்கும் காயம் ஏற்பட்டது. இதில் பிரின்ஸ் பலத்த காயத்துடன் சுயநினைவை இழந்து நீரில் மூழ்கினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் உயிரிழந்த பிரின்ஸின் உடல் மற்றும் படுகாயமடைந்த கௌதமை மீட்டனர். இந்த சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கல்குவாரி குட்டையில் மூழ்கி மாணவர்கள் அடிக்கடி உயிரிழக்கும் சம்பவம் அப்பகுதி மக்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியது. நாகையில் பள்ளி வாகனங்களை கலெக்டர் பழனிசாமி ஆய்வு செய்தார். தமிழகத்தில் பள்ளி வாகனங்களை ஆண்டிற்கு ஒருமுறை மாவட்ட அளவிலான கமிட்டி ஆய்வு செய்ய வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாகை ஆயுதப்படை மைதானத்தில் நாகை, கீழ்வேளூர், வேதாரண்யம், திருக்குவளை ஆகிய 4 தாலுகாக்களில் உள்ள 83 பள்ளி வாகனங்கள் கலெக்டர் தலைமையிலான குழுவினரால் ஆய்வு செய்யப்பட்டன. பள்ளிகளின் பயன்பாட்டில் உள்ள தனியார் வாகனங்களும் அரசு விதிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கலெக்டர் பழனிசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் புதுக்குப்பம் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி கடலூர் எல்லையில் உள்ள மூர்த்தி புதுக்குப்பம் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க திட்டமிடப்பட்டு 9 கோடி ரூபாய் செலவில் சிட்டு எனப்படும் படகு நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டது. இந்த துறைமுகம் திறக்காத நிலையில் மீனவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். உடனடியாக புதுக்குப்பம் மீன்பிடி துறைமுகத்தை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மீனவர்கள் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர். திருச்சி இளங்காட்டு மாரியம்மன் ஆலயத்தில் பக்தர்கள் 5008 பால்குடங்களை எடுத்து வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். திருச்சி மாநகர் கருமண்டபம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு இளங்காட்டு மாரியம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இவ்வாலயத்தில் வைகாசி திருவிழாவானது வருடந்தோறும் வெகு சிறப்புடன் பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பாண்டு 66ஆம் ஆண்டு வைகாசி திருவிழாவானது கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குடம் மற்றும் கரக வைபவம் நடைபெற்றது. முன்னதாக கோரையாற்றிலிருந்து 5008 பால்குடங்களை பக்தர்கள் தங்களது தலையில் சுமந்து இளங்காட்டு மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். இவ்விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று 1 சவரன் தங்கம் 40 ரூபாய் அதிகரித்து 20,624 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,578 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 20 காசுகள் உயர்ந்து 42 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 39,285 ரூபாயாக இருந்தது. +2 தேர்வில் பாஸான நடிகை லட்சுமி மேனன் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கப் போகிறார். கும்கியில் துவங்கி சுந்தர பாண்டியன், பாண்டிய நாடு, மஞ்சப்பை, கொம்பன் படங்களில் நடித்த நடிகை லட்சுமி மேனன் அஜித்தின் 56வது படத்தில் அவரது தங்கையாக நடித்து வருகிறார். தேர்வு செய்யப்பட்ட கதைகளில் நடிப்பதால் அனைத்திலும் ஹிட் அடித்த லட்சுமி மேனன் தற்போது +2 தேர்வில் 72% மதிப்பெண்கள் பெற்று பாஸ் ஆகிவிட்டார். நடித்துக் கொண்டே தொடர்ந்து படிக்க முடிவெடுத்துள்ள லட்சுமி மேனன் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கப் போகிறாராம். என்ன படித்தாலும் அவரை கோலிவுட் விடப்போவதில்லை. ராசியான நடிகை என்பதால் தொடர்ந்து படத்தில் நடிக்க தயாரிப்பாளர்கள் விரட்டி வருகிறார்களாம்.
சண்டைக்கோழி 2 தான் நடிக்கவில்லை என்று கமலின் இரண்டாவது மகள் அக்ஷரா தெரிவித்துள்ளார். அஞ்சான் தோல்வி, உத்தம வில்லன் வெளியீட்டில் சிக்கல் என்று தொடர் பிரச்சனைகளை சந்தித்து வந்துள்ள இயக்குநரும் தயாரிப்பாளருமான லிங்குசாமி மீண்டும் இயக்குநராக முடிவு செய்து சண்டைக்கோழி 2 வெளியிட தயாராகி வருகிறார். இப்படத்தில் விஷால் ஜோடியாக நடிகர் கமலின் இரண்டாவது மகள் அக்ஷராவை நடிக்க வைக்க முடிவு செய்து பேச்சுவார்த்தையும் நடந்தது. ஆனால் தான் இப்படத்தில் நடிக்கவில்லை என்றும் யாரும் தன்னை அணுகவில்லை என்றும் அறிவித்துவிட்டார். அறிவிப்பு வருமோ என்று கோலிவுட் காத்திருக்கிறது.